தமிழ்நாட்டில் நடக்கும் பல்வேறு ஆன்லைன் மோசடிகள் வட மாநிலங்களிலிருந்து நடப்பதைப் போல் தாய்லாந்து, கம்போடியா, மியான்மர் உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் அரங்கேற்றப்பட்டு வருகிறது. அந்த மோசடிகளில் ஈடுபட தமிழ்நாட்டிலிருந்து பலரை அழைத்து சென்று மிரட்டி அடைத்து வைத்து மோசடியில் ஈடுபட அந்த கும்பல் நிர்பந்திக்கிறது. வெளிநாட்டு வேலை என்று கூறி சென்றவர்கள் வேறு வழியில்லாமல் அவர்கள் கூறும் மோசடி வேலைகளையும் செய்து வருகின்றனர். இது தொடர்பாக அரசு பலமுறை எச்சரித்துள்ளது. மோசடி கும்பலிடமிருந்து பலரையும் மீட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து தாய்லாந்து வேலைக்கு சென்ற இளைஞர் ஒருவர் திடீரென மாயமாகியுள்ளார். அவரும் மோசடி கும்பலிடம் சிக்கியுள்ளாரா? தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகேயுள்ள வெள்ளூர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் 32 வயது முத்துக்குமார். இவர் வேலைக்காக கடந்த 22ஆம் தேதி தாய்லாந்து நாட்டுக்கு சென்றார். பாங்காக் விமான நிலையம் சென்ற முத்துக்குமார் அங்கிருந்து வாட்ஸ்அப் மூலம் அவரது மனைவி சுந்தரிக்கு பேசியுள்ளார். விமான நிலையத்தில் தாய்லாந்து நாட்டு மொபைல் சிம் கார்டு ஒன்றையும் வாங்கியுள்ளார். அங்கிருந்து கார் மூலம் ஹோட்டலுக்கு சென்ற முத்துக்குமார் அதன்பின் எங்கு சென்றார் என்பது தெரியவில்லை. அவரது மனைவி சுந்தரியிடமும் பேசாமல் உள்ளார். முத்துக்குமாரை பலமுறை தொடர்பு கொள்ள முயன்றும் கண்டுபிடிக்க முடியாததால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுந்தரி 3 வயது பெண் குழந்தையுடன் மனு அளித்தார். முத்துக்குமார் ஆன்லைன் மூலம் வேலைவாய்ப்பு என்று வந்த விளம்பரத்தை நம்பி விண்ணப்பித்ததாகவும் அந்த நிறுவனத்திடமிருந்து அழைப்பு வந்ததை நம்பி தாய்லாந்து சென்றதாகவும் கூறியுள்ளார். அவரை கண்டுபிடித்து இந்தியாவிற்கு அழைத்து வர ஒன்றிய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. வந்துட்டு ஒரு வாரம் அங்கே ஸ்டே பண்ணிட்டு 22ஆம் தேதி சென்னையிலேருந்து டிக்கெட்டு தாய்லாந்து போயிட்டு அங்கே போய் இறங்கிட்டு அங்குள்ள கொடுத்த சிம் கார்டு அங்கே எந்த கார் வந்து வேலை பக்கத்துலேருந்து கார் வந்துருக்கு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து வந்து கூப்பிட்டு போன கார் நம்பர் எல்லாமே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அங்கேருந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போய் தங்க வச்சுருக்காங்க. அங்கே போய் தான் எனக்கு வீடியோ கால் பண்ணி பேசி இப்படி கம்பெனிலேருந்து வந்து என்னை ஏர்போர்ட்லேருந்து கூப்பிட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு வச்சு இப்படி தங்க வச்சுருக்காங்க. நாளைக்கு காலையில் தான் வந்து என்னை கம்பெனிக்கும் ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ கால் பண்ணி பேசியிருந்தாங்க. வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு டவர் இல்லைன்ட்டு வாய்ஸ் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கையில தான் திடீர்னு யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டுமே இல்லை. என்னோட 8-9 நாள் ஆகிட்டு நாங்கள் என்னாச்சு என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நேற்று கலெக்டர் வந்து மனு கொடுத்துட்டு வந்திருந்தோம். அவங்க என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி வந்து மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிருக்கான். ப்ராப்பரான ஏஜென்சி மூலமாக தான் போவான் வருவான். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது கடைசியாக 22ஆம் தேதி வந்து புதுசாக தாய்லாந்து போகணுன்னு சொல்லி புக் பண்ணி ஆன்லைன் மூலமாக எந்த ஏஜென்ட் மூலமாக போனான்னு தெரியல. தாய்லாந்து போயிருக்கான். தாய்லாந்தில் போய் இறங்குனதுமே அங்கே வந்து அங்கே வேலைக்கு கூப்பிட்டவங்க வந்து பிக்கப் பண்ண வராங்க. அவங்க என்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தங்க வச்சுருக்காங்க. நான் அவங்க வந்தோடனே கம்பெனிக்கு போயிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் மைனிகிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவனை பற்றி எந்த தகவலுமே இல்லை. அதுபோக அவங்க அங்கே காண்டாக்ட் பண்ணதுக்கு எங்கள் யாருமே இல்லைன்னொன்னே நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்து எங்கள் கோரிக்கையை சொல்லியிருக்கோம். அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே சேர்ந்து எங்கள் அண்ணனை மீட்டு கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். தாய்லாந்தில் வேலை என்று கூறி சென்ற பலர் ஏற்கனவே ஆன்லைன் மோசடிகளை அரங்கேற்றும் கம்போடியா மோசடி கும்பலிடம் சிக்கியுள்ளனர். அவர்களைப் போல் முத்துக்குமாரும் சிக்கினாரா அல்லது வேறு கும்பலிடம் சிக்கியுள்ளாரா? வேறு என்ன நடந்தது என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது. ஆன்லைனில் வரும் வெளிநாட்டு வேலை தொடர்பான விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று அயலக தமிழர் நலத்துறை ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. கம்போடியா, தாய்லாந்து, மியான்மருக்கு சென்றவர்கள் ஏற்கனவே பல்வேறு மோசடி கும்பலிடம் சிக்கியுள்ளதால் அவர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் அயலக தமிழர் நலத்துறை ஒன்றிய அரசின் வெளியுறவுத்துறையுடன் சேர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி இளைஞர் தாய்லாந்து வேலைக்கு சென்று மாயமாகியுள்ள சம்பவம் அவரது குடும்பத்தினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.